ஒரு காட்டுல ஒரு பெரிய பலாமரம் ஒன்று இருந்துச்சு. அங்க ஒரு வெள்ளை கலர்ல ஒரு குரங்கு இருக்கும். அந்த குரங்குக்கு மரம் தான் எல்லாமே. அதுல இருக்கிற பழங்கள் எல்லாத்தையுமே தான் மட்டும் வச்சுக்கிறாது. அங்க இருக்கிற மற்ற விலங்குகள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கிடும். இதனால மற்ற விலங்குகள் எல்லாருமே இவனை தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நல்லா இருக்கிற காலம் எப்பவுமே இருக்குமா என்ன? ஒரு நாள் காட்டுல பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. நதி எல்லாமே வறண்டு போச்சு. மரத்துல இருந்த இலை எல்லாமே உதிர்ந்து போச்சு. கடைசியில அந்த பெரிய மரம் கூட செத்து போயிடுச்சு. இனிமே யாருக்கும் கொடுக்க கூட கையில ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு குரங்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அந்த மங்கிக்கு பசி ரொம்ப எடுத்துச்சு. தண்ணி தாகத்தோட தன்னோட நண்பரான நரி வீட்டுல போய் கதவை தட்டுச்சு. என் கையில எதுவுமே இல்ல, கொஞ்சம் தண்ணி மட்டும் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஆனா அந்த நரி கதவை கொஞ்சம் மட்டும் திறந்து என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிடுச்சு. இப்போ அந்த பாவப்பட்ட குரங்கு தனியால உட்காந்து அழுதுட்டு இருந்தது. அப்போதான் அந்த குரங்குக்கு புரிஞ்சுது, எல்லாருமே அந்த மரத்துல இருந்த பழங்களை தான் நேசிச்சிருக்காங்க, என்னை யாருமே நேசிக்கல அப்படின்னு புரிஞ்சுது. இதைத்தான் கண்டிஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவைக்கான உறவு. சில பேர் உங்ககிட்ட இருக்கிற வசதி, நீங்க கொடுக்குற அன்பு, அவங்களோட பீஸ்க்காக மட்டும்தான் உங்ககிட்ட இருப்பாங்க. உங்களோட கேரக்டருக்காக உங்களை ஒரு மனுஷனா நேசிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க, நல்ல காலம் உங்களை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டும். ஆனா உங்களோட கெட்ட காலம் தான் உங்களுக்காக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டும். See you next video. Bye bye.